இந்த ஏமாவோட கொலைகேஸ்ல இப்படி ஒரு மிகப்பெரிய திருப்பம் வரும் அப்படின்னு உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் இந்த சுந்தரவல்லிக்கெல்லாம் ஏற்கனவே நம்ம சூர்யாவ கண்டா ஒரு இளப்பமா இருக்கும். அதாவது நம்ம நந்தினியோட விஷயத்துல இருந்து சூர்யானாலே சுத்தமா பிடிக்காம இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஏற்கனவே நம்ம அருணாச்சலையா ஜெயிலுக்கு போன நிலைமையில அடுத்ததா இங்க பிரச்சனை ஒண்ணு கிளம்புச்சு. இந்த மாதிரி கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறீங்க. நாங்க இப்போ ஃபாரின்க்கே போயிடுறோம். பிசினஸ் எல்லாம் ரொம்ப அடிபடுது அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி ரஞ்சித் இருந்துட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆயில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா உண்மையிலேயே அவனால தப்பிக்க முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான ஏற்பாடுகள் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சூர்யா இருந்துட்டு இந்த ஏமாவை கொன்னது யாரு? அடுத்ததா இன்னும் சில சம்பவங்கள் எல்லாத்தையுமே, சில விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் அதாவது சூர்யா இப்போ இப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில சூர்யாவே இப்போ ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலைமை வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா சூர்யாவுக்கு எதிரா ஒரு மிகப்பெரிய சதியே நடந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே அந்த ஒரு விஷயம் சூர்யாவுக்கு இதுக்கப்புறம் தான் தெரிய வரப்போகுது. ஆனா உண்மையிலேயே நம்ம சூர்யா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே எதிர்பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதுவும் இல்லாம ஏற்கனவே அந்த மோதனை யாரோடது, அந்த கை யாரோடது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுல நம்ம சூர்யா தீவிரமா இருந்துட்டு இருந்தாங்க. அதாவது இப்போ அடுத்தடுத்து இந்த சம்பவங்கள் எல்லாமே சிறப்பா நடக்கிறது. அடுத்ததா சூர்யாவை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் வந்தது. இது எல்லாமே நந்தினிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாவே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா யார் நம்புறாங்களோ இல்லையோ, ஆனா நந்தினி சூர்யாவை முழுக்க முழுக்க நம்புவாங்க. அதுவும் இல்லாம சூர்யா சார் இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாரு, ஏமாவை கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நல்லாவே தெரியும். ஆனா போலீஸ் கொண்டு காட்டக்கூடிய ஆதாரங்கள் உண்மையிலேயே நம்ம சூர்யாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்க போகுது. அதாவது இப்போ போலீஸ் நிக்கிறாங்க. என்ன சார் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டீங்களா, அந்த ஏமாவை கொன்னவங்க யாரும் கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சூர்யா கேட்டு இருக்கும்போது அந்த டைம்ல போலீஸ் என்ன சூர்யா நீங்களே இப்படி நடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்க தான் அந்த ஏமாவை கொன்னு இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அவ்வளவு அசால்ட்டா இருந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சூர்யாவுக்கு ஒண்ணுமே புரியல. சார் என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கான்ஸ்டபிள் இந்த சூர்யாவோட கையில விளங்க மாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ சூர்யா சாரோட கையில விளங்க மாட்ட ஆரம்பிச்சாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கும் போதுதான் இப்போ சூர்யா கிட்ட சூர்யா சாருக்கு எதிராக எல்லா ஆதாரங்களையும் காட்ட ஆரம்பிச்சுறாங்க. ஒண்ணு நீங்க தான் அந்த கார்ல போயிட்டு அந்த ஏமாவோட செப்பலை டிஸ்போஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த அதாவது ஏமாவோட அப்பா அம்மா ரெண்டு பேரையும் மீட் பண்ணி நம்ம சூர்யா பேசுனது, அடுத்ததா அந்த பணத்தை கொடுத்தது, இது எல்லாத்தையுமே டப்பிங் ஆர்டிஸ்ட் மூலியமா டப் பண்ணி சூர்யா இந்த மாதிரி நான் தான் உங்க பொண்ணை கொலை பண்ணேன், அதே மாதிரி இந்த ஒரு பணத்தை நீங்க அட்வான்ஸா வச்சுக்கோங்க, இந்த கேஸை இப்பவே வாபஸ் வாங்கிடுங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானதை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சூர்யா இந்த ஏமாவோட கொலை கேஸை மறைக்கிறதுக்காக அந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக இவ்வளவு பெரிய பணத்தை கொடுத்த மாதிரி அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதை எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா ஏற்கனவே அதுக்கான ஒரு எடிட்டிங் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாம இந்த சுந்தரவல்லியோட பிரச்சனையில கடைசியில சூர்யா எப்படி மாட்டிக்குவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியில அந்த வீடியோவை பார்த்த உடனே நம்ம சூர்யாவுக்கு பயங்கரமான சாக்கு. சார் இந்த இந்த பணத்தை கொடுத்தது என்னமோ உண்மைதான், ஆனா இது நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சூர்யா பேசிட்டு இருக்கீங்க, இது நீங்க பேசுறதுதான், உங்களோட வாய்ஸ் தான், அப்படி இருக்கும்போது அழகா ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சார் இந்த வீடியோவை அவங்க கிட்ட கொடுத்தது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சூர்யா சார் நீங்க இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்க தான் ஏமாவை கொன்னீங்க அப்படிங்கிறது இதுல இருந்தே ப்ரூவ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் உங்களால தப்பிக்க முடியாது, நீங்களா ஜீப்ல ஏறிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா இங்க என்ன நடக்குது, எதுக்காக சூர்யாவை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இந்த ரஞ்சித் குழம்பி போயிட்டு இருந்துட்டு இருந்தான். அதுவும் இல்லாம இப்போ உண்மை என்ன, அதுவும் இல்லாம இங்க என்னென்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா உண்மையிலேயே ரஞ்சித்துக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அவன் ரொம்ப பயந்துட்டு இருந்தான். அவனோட பயம் அவன் பேசுறதுலயும் தெரிஞ்சது. அதே மாதிரி இந்த கல்யாணமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் எஸ்கேப் ஆகி ஓடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போதும் தெரிஞ்சது. ஆனா இப்போ அவனுக்கு ரொம்ப சாதகமா போய் முடிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம சூர்யா இப்படி மாட்டிக்கிட்டானே, என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி நம்ம தான் அந்த ஏமாவை கொலை பண்ணோம், இதுல சூர்யா மாட்டிக்கிட்டா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இனிமே நம்ம நிம்மதியா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா
சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ இந்த ரஞ்சித் ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்கான். ஆனா அதே சமயத்துல சூர்யா இருந்துட்டு அவ்வளோ இது பண்றாங்க. இன்னொரு பக்கம் நந்தினியும் வந்துட்டு இந்த மாதிரி சூர்யா சார் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாரு, அவரு கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, ஏதோ இங்க மிகப்பெரிய தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எப்படியாச்சும் அந்த போலீஸை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல இங்க நடக்கிற சம்பவங்கள், அதுவும் இல்லாம அந்த வீடியோ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த சுந்தரவல்லி இருந்துட்டு உண்மையிலேயே சூர்யா தான் இதை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் இந்த சுந்தரவல்லியோட அண்ணன், அண்ணி, அவங்க அண்ணன் சும்மா இருந்தாலும், அண்ணியா இருந்தாலும் சரி, அடுத்ததா இந்த அரிதாவா இருந்தாலும் சரி, 2 பேரும் வந்து சூர்யாவை வச்சு செய்ய ஆரம்பிச்சுறாங்க. அதாவது ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு இப்படி வந்து சுத்திட்டு இருக்கடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேவலமா பேச ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே சூர்யாவுக்கு இது மிகப்பெரிய இன்சல்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது எல்லாத்தையுமே அவங்க அம்மா வந்து, அதாவது இந்த ரஞ்சித்தை தான் வந்து திட்டணும், கொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து சம்பவங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. ஆனா சூர்யா இதுல மாட்டிக்கிட்டது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தரக்கூடிய விஷயமாவே இருந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நம்ம நந்தினி சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, போலீஸ் நம்ம சூர்யாவை விட்டுற மாதிரியே கிடையாது. அரெஸ்ட் பண்ணதான். ஆனா நம்ம நந்தினி வந்து வெளியே இருக்காங்க. அதாவது நந்தினி எந்த காரணத்தை கொண்டும், ஏற்கனவே அருணாச்சல ஐயா உள்ள இருக்கும்போது சூர்யா வந்துட்டு வெளியே எடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம நந்தினி வந்துட்டு சூர்யா சாரை வெளியெடுக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பாங்க. அதுவும் இல்லாம இங்க கருப்பாடு வந்து இங்கேயே சுத்திட்டு இருக்கான், அந்த கொலைகாரன் இங்கேயே சுத்திட்டு இருக்கான் அப்படின்றதுனால உண்மையிலேயே நம்ம நந்தினி எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.